5 வருஷத்துல இந்த குன்னம் தொகுதிக்கு என்னென்ன திட்டங்களை அண்ணன் சிவசங்கர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த திட்டங்கள்லாம் உங்ககிட்ட சொல்லி உரிமையோடு உங்ககிட்ட வாக்கு கேட்க வந்திருக்கிறார். புஜங்கராயநல்லூர் ரசலாபுரம் இடையே மருதையாற்றின் குறுக்கே 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு உயர்மட்ட பாலம் அமைச்சிருக்கிறது அண்ணன் சிவசங்கர் அவர்கள். கூடலூர் ஜமீன் பேரூரிடையே மருதையாற்றின் குறுக்கே 12 கோடி ரூபாய் செலவில் உயர்மட்ட பாலம் அமைச்சு கொடுத்தது அண்ணன் சிவசங்கர் அவர்கள். அதே மாதிரி வேப்பூர் ஆலத்தூர் ஒன்றியங்கள்ல உள்ள ஊர்களை இணைக்கும் வகையில பல்வேறு பாலங்கள் கட்டி கொடுத்திருப்பது அண்ணன் சிவசங்கர் அவர்கள். வெண்மணியில 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு தொழிற்பயிற்சி நிலையம் தொடங்கப்பட்டிருப்பது யாருடைய முயற்சி? அண்ணன் சிவசங்கருடைய முயற்சி. குன்னம் மற்றும் செந்துறையில 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பேருந்து பணிமனைகள், 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல செந்துறை அரசு மருத்துவமனை கட்டிடம், செந்துறையில தரம் உயர்த்தப்பட்ட துணை மின் நிலையம், செந்துறை ஒன்றியத்துல 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பல்வேறு கிராம சாலைகள், 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல காரையில புதை படிம பூங்கா, 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வேப்பூர் அரசு கல்லூரிகளுக்கான மாணவிகள் ஹாஸ்டல் விடுதி, 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல குள்ளக்காந்தத்துல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வந்திருக்கு. இப்படி பல்வேறு திட்டங்களை உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு மீண்டும் வாய்ப்பு கொடுங்கன்னு உங்களை எல்லாம் நாடி தேடி நாங்க வந்திருக்கிறோம். செஞ்ச திட்டங்களையும் சொல்லி இருக்கிறோம். மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இந்த குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு என்னென்ன செய்ய போறோங்கிறதையும் சொல்லி வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். அத்தியூர் கிராமத்துல சமுதாய நலக்கூடம் அமைக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க. நொச்சிக்குளம் ஊராட்சியில VAO அலுவலகம் அமைக்கணும்னு கோரிக்கை. இலுப்பைக்குடி காட்டுல புதிய பஸ் ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னு கோரிக்கை. இலுப்பைக்குடி காட்டுல இளைஞர்களுக்கு ஒரு பிளே கிரவுண்ட் விளையாட்டு மைதானம் வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை. அகரம் சீசூர் ஊராட்சியில உள்ள ஒரு ஏரியை தூர்வாரி மேம்படுத்தணும்னு கோரிக்கை. பேரளி ஊராட்சி மருவத்தூர்ல உள்ள ஏரியை தூர்வாரணும்னு கோரிக்கை. ஆதரக்குறிச்சி தலவாய் இணைப்பு சாலை அமைக்கணும்னு கோரிக்கை. மாராக்குறிச்சி கிராமத்துல மயானத்திற்கு செல்ல சாலை வசதி வேணும்னு கோரிக்கை. இத்தனை கோரிக்கைகளை வச்சிருக்கீங்க. நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்க அண்ணன் அவர்களை வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அமைச்சீங்கன்னா உங்க அத்தனை கோரிக்கைகளையும் உடனடியாக செஞ்சு கொடுப்போம். திராவிட மாடல் 2.0 ஆட்சியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா?